சத்திரநாயகன் உலகில் வந்தாரே, பாவியை மீட்கவே மனிதனாக வந்தாரே. சரித்திரநாயகன் உலகில் வந்தாரே, பாவியை மீட்கவே மனிதனாக வந்தாரே. நீதியின் பாதையிலே நம்மை நடத்த வந்தாரே, நீதியின் பாதையிலே நம்மை நடத்த வந்தாரே. சத்தியத்தை அறிவிக்க சத்தியத்தில் பிறந்தாரே. இயேசு வந்தாரையா, நமக்காக வந்தாரையா. இயேசு வந்தாரையா, நமக்காக வந்தார். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
பார்த்துக் கொள்வீ யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீ யெகோவா ஈரே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் கால்கள் தள்ளாட விடமாட்டார் காக்கும் தேவன் உறங்க மாட்டார் கால்கள் தள்ளாட விடமாட்டார் காக்கும் தேவன் உறங்க மாட்டார் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் கர்த்தர் என்னை காக்கின்றார் எனது நிழலாயிருக்கின்றார் கர்த்தர் என்னை காக்கின்றார் எனது நிழலாயிருக்கின்றார் பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார் பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார் கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார் அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார் அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்
காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் எந்நாளும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் எந்நாளும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே
நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. வியாதியின் மத்தியில் நீரெலும்பு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. வியாதியின் மத்தியில் நீரெலும்பு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. என்னை எதிர்க்க கூடிய எது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. வியாதியே உன் தலை குனிந்ததே,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக இந்த யூடியூப் மூலமாக சந்திக்க கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, எல்லோரும் சந்தோஷமாக சமாதானத்தோடு நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பீர்கள் என்று தேவனுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இன்று கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட பாகம் யோவான் 12வது அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கிறோம். இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது இதனுடைய தலைப்பு என்னவென்றால் ஊழியர்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியக்காரர்கள், போதகர்கள், இதனுடைய தலைப்பு. நான் இந்த பாகத்தை வாசிக்கிறேன். யோவான் 12வது அதிகாரம் 25, 26. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிரியமானவர்களே, இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அது நம்மிடத்தில் என்ன பேசுகிறது என்று நாம் படிக்கும் பொழுது ஞானத்தோடு கூட படித்து தியானித்தோமோ என்றால் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். 25வது வசனத்தில் யோவான் 12வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் எவனோ என்று போட்டிருக்கிறது. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். அப்படி என்றால் நம்முடைய ஜீவனை நமக்கு மாத்திரம் என்று நாம் நினைத்து கொண்டே இருந்தால் அந்த ஜீவனை நாம் இழந்து போவோம். அநேகர் இன்று உலகத்திலே அப்படிதான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தன் ஜீவனை அவன் சிநேகிக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் வாசிக்கும்போது இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனே என்று போட்டிருக்கிறது. தன் ஜீவனை வெறுக்கிறவன் தான் ஆண்டவருக்கு அங்கே போட்டிருக்கிற பதில் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்கிறான் என்று போட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தன் ஜீவனை வெறுக்கிறவன் தான் நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான் என்று போட்டிருக்கு. தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நம்ம உயிர் பெருசு இல்லை, நம்மளுடைய ஜீவன் பெருசு இல்லை. ஆண்டவருடைய ஊழியம் செய்யும் பொழுது தன்னைத்தானே வெறுத்து என்று பைபிள் அநேக வசனங்கள், ஆண்டவருடைய வசனங்களை வாசித்து பார்க்கலாம். ஆண்டவருடைய ஊழியங்கள் செய்யும் பொழுது தன் ஜீவனை அவன் சிநேகிக்கிறவனாக இருந்தாக்கால் அது இழந்து போவான். ஆனால் தன் ஜீவனை வெறுத்து எனக்கு ஒன்றுமே வேண்டாம், என் இயேசு தான் வேண்டும், அவருக்குத்தான் சேவை செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் என்னை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வார்கள் என்று போட்டிருக்கு. பிரியமானவர்களே, ஊழியத்தில் நாம் செய்யும் பொழுது கலப்பையில் கால் வைத்தவன் பின்னோக்கி பார்த்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கலப்பை என்று சொல்லும் பொழுது அந்த மாடு ஒரு பயிரிடும் பொழுது அந்த கலப்பையிலே நாம் கால் வைத்து விட்டோம், அதை உழுந்து நாம் அதை பயிரிட்டு கஷ்டப்பட்டு அந்த நாத்தை தூவி அதை முளைத்து அதன் பிரகாரம் பயிர் உருவாகும் பொழுது இது சுலபமான காரியம் அல்ல. தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது தன் ஜீவனை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி, என் தேவனுக்காக நான் வாழ்வேன் என்று நாம் வாசிக்கிறோம். ஊழியம் சாதாரணமானது அல்ல. போதகர் என்பது ஊழியம் சாதாரணமானது அல்ல. பிரியமானவர்களே, அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 26வது வசனத்தை, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எனக்கு ஊழியம் செய்யணும்னா என்ன செய்யணும்? அவர் பின்பற்றணும். பேதுருவை பார்த்து என்ன சொல்ற? மீன் பிடிக்கிறவங்களை பார்த்து, என்னை பின்பற்றி வா. மீன் பிடிக்கிறவனாக உன்னை ஆக்க மாட்டேன், மனுஷனை பிடிக்கிறவனாக நான் உன்னை மாற்றுவேன் என்று பேதுருக்கிட்ட இயேசு சொல்லும் பொழுது மறு பேச்சு பேசாதபடிக்கு இயேசுவை பின்பற்றினவனாக இருக்கிறான். அதுதான் இந்த வார்த்தை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ, நல்லா கவனிக்கணும், வசனங்கள் வாசிக்கும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே அந்த ஊழியக்காரன் அல்லது ஊழியக்காரி, அங்கே தேவனுடைய ராஜ்யம். அதுதான் சொல்கிறது, நான் எங்கே இருக்கிறேனோ ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவன் என்னோடு கூட இருப்பான். இந்த வசனத்தை இதில் அப்படி தான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிரியமானவர்களே, ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவரை அவங்களை என்ன செய்ய கனம் பண்ணுவார். ஊழியம் செய்யும் பொழுது சிலுவை தூக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சிலுவை தூக்கிறவர்களின் பாடுகள் எப்படி என்று இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணமாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த 27வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. பிரியமானவர்களே, அவர் மரணத்துக்கு போகும் முன் இதை அவர் ஜெபிக்கும் பொழுது, என் மரணம் என்னது, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்கு வந்தேன் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்து இந்த மனுஷர்களுக்காக, பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து மனுஷர்களுக்காக பாடு உபத்திரவங்கள்லாம் பட்டு சிலுவையிலே அறைந்து மரணம் அடைந்து நமக்காக பாடுகளை ஏற்றவராக. ஐசாயா வாசிக்கும் 53வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சிலுவை பாடு என்பது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பாடு தெரியுங்களா? ஊழியத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவோ பாடுகள், துன்பங்களை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? இயேசுவுக்கு என்று துன்பப்படுகிறவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, பிரியமானவர்களே, எப்பொழுதும் 12 சிஷ்யர்களுக்கு இயேசு எப்பொழுதும் போதிக்கிற வார்த்தை, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது மத்தேயு 16:24, ஒருவன் என்னை பின்பற்றி வருகிறவனாக விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தானே வெறுத்தால்தான் தேவனை பின்பற்ற முடியும். நான் போனேன்னா, ஊழியம் செய்தவனா, வந்தேனோ, எனக்கு ஆண்டவர் கொடுக்குற தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, சபைகளிலும் சரி, ஒரு தரிசனம் இல்லாத ஊழியம் நாம் செய்ய முடியாது. நம் சபைக்கென்று ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றும் வரைக்கும் அவர் ஓய மாட்டார். இது அவர் கொடுத்த தரிசனங்கள். தினகரனை பாருங்கள், நான் அவருடைய சாட்சியை கேட்கும் பொழுது, அவர் இந்த காரூணியாவை கட்டும் பொழுது தேவன் ஒரு இடத்தை குறித்து அவருக்கு காண்பித்தார். பெரிய இடம் அது. அதை போய் பார்த்து, இவ்வளோ பெரிய இடத்திலே ஆண்டவரே அந்த காரூணியா கட்ட முடியும் என்று கேட்கும் பொழுது, ஆண்டவர் இந்த இடம்தான்னு சொன்னார். ஸ்பெசிஃபிக். அவருக்கு ஒரு விஷன் கொடுத்தாரு. நாம் போதகர்களாக இருக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு தரிசனம் ஆண்டு வச்சிருக்கிறாரு. தரிசனம் இல்லாத ஊர் சீர்கட்டு போகும் என்று போட்டிருக்குது.
நம்ம சபையில் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் என்ற ஆண்டவர் அதை நிறைவேற்றும் வரை அவர் ஓயமாட்டார். தினகரன் அப்படித்தான். எவ்வளவோ பேங்க்ஸுக்கெல்லாம் போய் லோன் கேட்டார, யாருமே கொடுக்கல. எல்லாம் அவரை பார்த்து சிரித்தாங்க. என்ன இந்த மனுஷனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னா, அவரோட சாட்சியை கேட்டாக்கா எவ்வளோ பெரிய சாட்சி தெரியுங்களா. அப்போ ஒருவர் மாத்திரம் அது என்ன பிரதர், இந்த நிலத்தை பார்த்தீங்களா, அதை காரணியாக கட்டணுமா, வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். பிரியமானவரே, தேவ மனுஷனன் அவர் ஜெபிக்கும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், இயேசு அழைக்கிறார், காரூணியா எவ்வளோ பெருசாக இருக்குன்னுட்டு. சிரித்தவங்களாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க, மனுஷங்க பார்த்து சிரிக்கலாம், எதிர்ப்பு பண்ணலாம். அவருக்கு எதிராக நிறைய காரியங்கள் செய்யும் பொழுது தேவன் அவர்களுக்காக வாதாடி ஜெயம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா என்றால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் பயந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. எங்களுடைய சபைக்கு கூட அவர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். நான் ஜெபித்த ஜெபங்கள் 3 ஆராதனை நடக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் சொன்னது. 2 ஆராதனை நடக்கிறது. இனி வரும் காலங்களில் என் தேவன் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை கண்டிப்பாக செய்வார். தீர்மானிக்கிறவர் அவர். முடிவு பரியந்தமும் நாம் ஓட வேண்டும். ஏனென்றால் சிலுவையை தூக்கியாச்சு. இந்த சிலுவையை நான் இனிமேல் இறக்கி வைக்க மாட்டேன். என் இயேசு சிலுவையை தூக்கினார், அவருக்காக நான் சிலுவையை தூக்குவேன் என்று போதகர்கள் இப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. நம்மை தாமே வெறுக்க வேண்டும் தேவனுடைய ஊழியம் செய்யும் பொழுது. அல்லேலூயா. மலைப்பிரசங்கத்தை பாருங்கள். மலைப்பிரசங்கத்தில் 5வது அதிகாரத்தில், மத்தேயு 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள், எத்தனை காரியங்கள் ஒரு கிறிஸ்டியன்ஸின் வாழும் பொழுது, ஒரு கிறிஸ்தவர்கள் என்று வாழும் பொழுது இந்த மாதிரியான குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். 11வது அதிகாரமும் மலைப்பிரசங்கத்தில் 5வது அதிகாரத்தில் 11ம் 12ம் நான் வாசிக்கிறேன். வாசித்து பாருங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, பிரியமானவர்கள் ஊழியத்தில் என்று இறங்கினா அவருக்கென்று நிந்தனைப்படணும், பாடுபடணும், அவமானப்படணும், துன்பப்படுத்தி. வசனத்தை கவனித்து பாருங்கள். நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும், பலவிதமான தீமையாக சொல்லாததை நீங்கள் சொன்னீங்கன்னுவாங்க, செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. தீமையான மொழிகள் நம்ம பேரில் சொல்லுவாங்க. எல்லாமே உங்கள் பேரில் பொய் சாட்சி கூட சொல்லுவாங்க. சொல்லாததா நீ தான் சொன்ன, நீ தான் பண்ண, நீ தானே இது அவங்கள கூட்டின இவங்களை கூட்டினலாம் சொல்லுவாங்க. பொய் சாட்சி நிறைய வருங்க ஊழியக்காரங்களுக்கு. ஏன்னா பழைய நம்ம இந்த 12 டிசைபிள்ஸ்க்கு அந்த போராட்டங்கள் தான் அவர்கள் போனார்கள். இது புதுமை அல்ல. அப்போ ஆண்டவருடைய ஊழியத்திலே நாம் இறங்கும் பொழுது இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். போதகர்களுக்கு தேவனுக்கென்று நாம் செய்கிறோம். அப்பொழுது தான் இந்த வசனங்களை பொய் சாட்சி சொல்வார்கள், நம்ம பேரில் குற்றம் சாட்டுவாங்க, பொய் சாட்சி சொல்லுவாங்க, வேணான்ற மொழிகளை பேசி நம்ம மனசை புண்படுத்துவாங்க. ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். மனுஷன் சொல்லலை, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை. நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, பாக்கியவானாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சொல்கிறது சொல்லிட்டு போட்டோம், எங்களுக்கு தெரியும், என் ஆண்டவர் எனக்கு சொல்லி வைத்த காரியங்கள் என்ன என்று எனக்கு தெரியும், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லுங்கள், ஆண்டவருடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் தான் இதெல்லாம் சகிக்க முடியும், சந்தோஷப்பட முடியும். துன்ப நேரம் நாமளும் ஒரு மனுஷன்தான், சில நேரத்தில் கலங்கி தவிப்போம். ஏன் ஆண்டவரே இந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதே என்று கலங்குவோம். ஆண்டவர் சொல்கிறது சந்தோஷப்பட்டு களி கூறு என்று சொல்கிறாரே, சந்தோஷப்பட்டு களி கூறணும் என்றால் அடுத்த வசனத்தை நம்ம பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். இன்றைக்கு நம்ம ஊழியம் செய்கிறது அவருடைய காரியத்தில் இறங்கி அவமானப்பட்டு
பல மொழிகளை எல்லாம் பேசி என்னென்னமோ செய்வாங்க. ஆனால் நமக்கு தெரியும் நாம் எங்கே போகிறோம் என்று. பரலோக ராஜ்யத்தில் அதுதான் எழுதியிருக்கு. பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம் பலன் மிகுதியாக இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு. உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படித்தானே இருந்தார்கள். தீர்க்கதரிசிகளும் பட்ட பாடு கொஞ்சம் என்ன, நமக்கு முன்ன தீர்க்கதரிசிகளும் அப்படி தான் பாடுபட்டாங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. யோவான் 14:1-2-3 வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். யோவான் 14:1-2-3 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள். யோவான் 14:1-2-3 உங்கள் இருதயம் இருப்பதாக சிஷ்யர்களுக்கு சொல்கிறது. நமக்கு சொல்கிற வார்த்தைன்னு நினச்சிக்கோங்க. இயேசு நமக்கு சொல்கிறாரு, கலங்காது இருப்பதாக உங்களிடத்தில். அவர் சொல்கிற தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். நம்முடைய விசுவாசம் எங்கே தெரியுங்களா? தேவனை சார்ந்து தான் இருக்க வேண்டும். விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நாம் விசுவாசமாக இருக்கும் பொழுது நம் விசுவாசம் தளர்ச்சி அடையக்கூடாது. அடுத்த வசனத்தை நாம் வாசித்து பாருங்கள். 2வது வசனத்தை, யோவான் 14:2 வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். பாருங்கள், எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. என் பிதாவின் இடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அது உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்குறாரே. இவ்வளவு நம் உலகத்தில் வாழும் பொழுது நித்தியமாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. நம் ஆத்துமா நம்மை விட்டு பிரிந்து தேவனிடத்தில் போகும் பொழுது அதுதான் நித்தியமான ஒரு வாழ்க்கை. நமக்கு ஆண்டவரோடு கூட நம்ம போய் சேர்றது. அந்த வாசஸ்தலத்தில் தான் நம்ம வாழப்போகிறோம். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் போய் உங்களுக்காக அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும் பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். What can I promise God is given for us? Hallelujah. இந்த உலகத்தில் வாழும் பொழுது தற்காலிகமான வாழ்க்கை. ஆனால் அவர் நிமித்தம் நாம் வாழும் பொழுது ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்னோடு கூட பரலோக ராஜ்யத்தில் என்னோடு கூட இருப்பாய். ஊழியம் செய்கிறவர்களை ஒரு பொழுதும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். உண்மையும் உத்தமமாக அவருக்கு செய்யும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் சோர்ந்து போகக்கூடாது. மனிதர்களாக இருக்கும்பொழுது சில காரியத்தில் நம்ம துக்கப்படுவது உண்டு, கண்ணீர் படுவது உண்டு. யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு காரியத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். கண்ணீரோடு கூட ஜெபம் செய்தோம் என்றால் என் தேவன் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்பொழுதும் அவரை சார்ந்து இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஊழியக்காரர்கள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் ஆண்டவர். அவர் வரும்பொழுதும் அவருக்காக மரித்த ஊழியர்களோடு கூட வந்து நம்மளை நியாயம் தீர்ப்பார். அவரோடு கூட சேர்த்து கொள்வார். எத்தனை பாக்கியமான ஒரு காரியங்கள். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்கள் எவ்வளவு தேற்றுகிறது பாருங்கள். அவருக்காக நம் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு பொழுதும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவருடைய ஸ்தலத்திலே, அவருடைய ராஜ்யத்திலே நம்மை சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளோ அன்புள்ள தேவன், நம்மேல் எவ்வளவு கருணை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிக்கட்டும். My beloved brothers and sisters, this Sunday service I'm very happy to see you all. I'm glad to meet each and every one of you in this YouTube. God is with us always, so that He is leading us and guiding us. Today the title is, I'm going to preach about the servant of God. The servant of God, John
chapter 12, verse 25 and 26. Carefully we should listen. The word of God is living word. It's do things and then it go back to the Lord. So when I read this scripture, let us read this scripture. John 12, verse 25 and 26. Whoever loves his own life will lose it. Whoever loves his own life, they will lose it. That's what the word says. Whoever hates his own life in this world will keep it for life eternal. When we live, we love our heart, we love all things that what I want and all that. We live for ourselves. When we want to live for a God, we must deny ourselves so that we can serve God. That's the meaning of this word, so that we can be living eternal life with God. And verse 26 says, whoever want to serve, remember that, whoever want to serve God, serve. Whoever want to serve me must follow me. When God's calling that, he said, who want to serve me. You see the disciples, Peter, many disciples, Matthew. When God calling is there, God called, they deny everything, they left everything and follow Jesus. It is not easy, you know. We can say, I want to do things for God, I want to be this, I want to be that. Especially pastor's calling is not easy. We have to deny ourselves. The disciples does that. When Jesus called them, they deny everything and follow Jesus. That's what the word says. Whoever want to serve me must follow me, so that my servant who is serving God, who is shepherd of God, we are serving, will be with me where I am. What a promise God is giving to us, you know. He said, whoever the servant of God will be with me where I am. What does it mean? Where God will be in the heaven. When we lived in this world, this is a temporary life we live, you know. It is not a permanent. The permanent is the kingdom of heaven, with living with God, Jesus Christ. That is what the permanent. He said, you will be where I am there. You will be there with me. And my Father will honor anyone who serves me. My Father will honor. When we go to the kingdom of heaven, our soul has been taken. The kingdom of heaven. The Father will give honor to us. He honors us because we serve Him. Full heart, full soul, full mind, we serve Him. The Father will honor us. He will give the reward according to what we do for the Lord Jesus Christ in earth. It's not easy. When you serve God, there's so many things in our life will happen. But the verse says, we go on. When you see Matthew chapter 16, verse 24. Then Jesus said to his disciples, disciples means Jesus himself chosen 12 disciples. So whenever the disciples is with Jesus Christ, he always teach for the disciple. That's why he's talking to the disciple. If anyone
to come with me. Remember this, if anyone come with me, he must forget himself. That is something that how we must forget ourselves. Yes, we must forget ourselves, because we must deny ourselves, because we are the followers of Christ. That's what the disciples has done. We are the disciple for God. And he says, ye must forget yourself, carry his cross. You deny yourself. You must forget yourself and carry the cross. The cross is the sinner. Those people, those days they commit the sin, murder the people and kill, all these kind of things. People only they will cross in the crucifixion. But Jesus is a righteous, He also crucified in the cross. For what? For me and you, for the whole world. He has carried our sin, so that he says, you must carry the cross and follow me, he said. Matthew chapter 16 verse 25. For whoever wants to serve his own life will be lost it. You want to serve your own life, you will lose everything. But whoever lost his life for my sake will find it. For Jesus Christ, for sake of Jesus Christ, we lost our life. He said, you will find it. It is not simple things that you want to serve God. And we see Matthew chapter 5 verse 10. The Sermon on the Mount. Jesus was talking. Happy are those who are persecuted because they do what God requires. The kingdom of heaven belongs to them. Be happy. You will be persecuted because of my name. Be happy. The kingdom of heaven is for you. It's a promise, Jesus Christ. The Sermon of the Mount, Jesus was talking. So, you want the kingdom of heaven? You have to be persecuted. And people throw all sort of kind words and hurt you. Many things can happen physically to fall. This is all the devil work. It's not. Jesus is giving to us, because Jesus himself tested by devil. And Matthew chapter 5 verse 11. Happy are you when people insult you, persecuting you, and tell you all kinds of evil lies against you because you are my followers. My beloved brothers and sisters, we are followers of Christ. We have to go through all these kind of things. It's not new. It is already, when the disciples was followers, it's all happened for them. And we see Matthew chapter 5 verse 12. Be happy and glad. When we serve God, when things are happening, those people serve, they know the scripture means. They said, God says, be glad and happy. Because of me, or you're getting all these kind of things. It's not for yourself. Because you're serving me. For the great reward is kept for you in heaven. All this while we are living in this earth now, why we live? This is a temporary. The permanent is heaven with God.
He says, you will get the reward from my Father. He honor you because we do for our Lord Jesus Christ. And John 14, chapter 14, when we read 1, 2, 3, this is why. There are many rooms in my Father's house. I will prepare for you. My beloved brother and servant of God, God is keeping many rooms for us. He already prepared for us, for the people who serve for Him. He will give the reward, and we are going to be with Him. That's the reward. It's not a temporary, it's going to be a permanent. So we glad, happy, joy. That's what God says. In my name you will be persecuted. But be glad and happy. Because we have chosen the Lord Jesus Christ, His way. His way is very narrow. It's a lot of things that happening. It's all a suffering. But it is a narrower road we follow. But it will be enter the kingdom of heaven. Nothing can come easy to enter the kingdom of heaven. Think carefully and see. You like to go you want to go to the kingdom of heaven, but you do not do anything. Can you enter the kingdom of heaven full of lies and cheating people, robbing? This is not a holy things you're doing for yourself. But the kingdom of heaven is a suffering way, carrying the cross. That's the way Lord says that whoever want to follow me, carry the cross. But He promised to us that the kingdom of heaven belongs to you. I will give, I got many rooms for you. He promised. Catch all that. Catch all that. And be wise. You always listen. The Holy Spirit is speaking to you. Don't listen to the devil. Devil always follows on the hell. He takes us to the hell. But remember, the voice of the Lord always do good things. He will tell you the good things. So in this world is a temporary. It's a permanent, it's a kingdom of heaven. And He promises, my servant who are serving for me, He is giving a promise that you will be with me where I am. So that, my beloved brothers, what a comfort word God is giving to us. It's a wonderful, mighty word, God will never forsake us, He knows what we are doing. So may God bless each and every one of us. Let us pray. Father, Heavenly Lord, as the scripture says, Lord, you have prepared a place for us. Whoever want to follow me, you have to carry the cross. It's a suffering way of going through, because the Lord Jesus Christ Himself, Lord, you carry for us, God. You carry for us because we are the sinful people. So that, Lord, you shed the blood on the cross and forgive us our sin, God. You are a God Almighty. You are a God who are Father for us. You are a God who always comforts us, God, by your word. He said, whoever persecutes you, be glad and happy. Because of my sake, you go through all this. Yes, God. But the reward we will get in the heaven.
You honor us, God. You will honor us, God. Thank you, Father, for the scripture has given for us, Father. We praise you and magnify you, Lord. Thank you, Jesus. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் அருமை தேவனே, கர்த்தாவே, என் நிமித்தம் உம்மை துன்பப்படுத்தி அநேக வார்த்தைகளை அவதூறாக பேசினார்கள் என்றால் பரலோக ராஜ்யம் உம்முடையது என்று சொல்லியிருக்கிறது. சந்தோஷப்பட்டு களிக்கூறு, பரலோக ராஜ்யம் உமக்கென்று இருக்கிறது என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த என் தேவனே, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. உமக்கென்று நாங்கள் ஜீவிக்கும் பொழுது அப்பா, உமக்கென்று நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவரே, பாடுகள் துன்பங்கள் எவ்வளவுதான் வந்தாலும் ஆண்டவரே, எங்களை எடுத்து நிறுத்துகிறீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். நீ கொடுக்கிற புது தெம்பும் புது பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரர்கள் அப்படியாக ஆண்டவரை உடைய வார்த்தையின் பிரகாரம் வழி நடத்தி வாரும் ஆண்டவரை. எத்தனையோ ஊழியக்காரர்கள் விழுந்து போகிறாங்கப்பா. விழுந்து போகாதபடிக்கு அவர்களை தூக்கி நிமிர்த்தும் ஆண்டவரை, தூக்கி நிமிர்த்தும் ஆண்டவரை. என் சபையை உடைக்கிறவனை நான் உடைப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே. உம்முடைய சபை அது. அந்த சபைக்காக நீர் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரை. அப்பா, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். ஒவ்வொரு வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. உம்முடைய மெய்ப்பர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமாக தாரும் ஆண்டவர். எங்கள் சிந்தையில் நாங்கள் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல் மூலமாக நாங்கள் செய்ய கர்த்தாவே. அப்பா, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. முற்றிலுமாக உம்முடைய பொற்பாத்திரை நாங்கள் வைக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். தேங்க்யூ ஜீசஸ். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமீன். தேங்க்யூ ஜீசஸ். காட் பிளஸ் யூ. தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும், நீரோ வாக்கு மாறாதவரே. செல்வமே என்னாலும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாள் உயிரே. இயேசுவே
எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நான்